அடுத்து பாண்டியர், பாண்டியர் வந்து செழியன், சேரர் செம்பியன், சாரி சேரர் ஆதவன், சோழர் செம்பியன், ஆய் திதியன். ஸோ ஜஸ்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க, நான் இதை எப்படி படிக்கணும் ஷார்ட்கட்டோட சொல்றேன். ஸோ பாண்டியர்னா செழியன், சேரர்னா ஆதவன், சோழர்னா செம்பியன், ஆய்னா திதியன். இதுல வந்து சேரா சோழ பாண்டியஸ், ஆய் ஓய் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறுநில மன்னர்கள். ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3142. ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் ஒரு கண்டென்ட்டுக்கு சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருந்தா அதுல இருந்தே நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துறேன். இன்கேஸ் இல்லைன்ற பட்சத்துல நம்ம வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடுக்கு கம்பேர்டா ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்கோம் யூடியூப்ல. ஸோ நீங்க அதை டவுன்லோட் கூட பண்ணிக்கோங்க, அதுல இருந்து நான் கவர் பண்றேன். அப்படி இதுல ரெண்டுத்துலயுமே இல்லைன்ற பட்சத்துல தான் நான் இன்டர்நெட்ல வந்து போவேன். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு இப்படிதான் வந்து கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் சோர்ஸ் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அடுத்தடுத்து. ஆனா அதுக்குன்னு ரொம்ப அதிகமாவும் நம்ம வந்து வச்சுக்கூடாது. சில இதுதான் இல்லைன்னா ஓகே இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க, அது வந்து ஓரளவு கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட படிச்சுட்டு போறது பெட்டர். பட் நமக்கு ஓரளவுக்கு இருக்குன்ற பட்சத்துல இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து இந்த மூவேந்தர்கள் இவங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க நமக்கு கேட்கப்பட்ட ஒரு இடம் வந்து டைட்டில் தான். ஏன்னா ரொம்ப ஒரே இடத்துல போட்டு நிறைய விஷயம் நம்ம படிச்சாலும் அது வந்து நமக்கு படிக்கிறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்டும் போயிடும், அதே சமயத்துல மண்டையிலயும் நிக்காது. இந்த ஒரு பர்டிகுலரா நம்ம இந்த டைட்டில்ஸ் மட்டும் இங்க வந்து பார்ப்போம். மறுபடியும் டைட்டில் இருந்து கேட்டா நம்ம வந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கணும். சோ இப்போ வந்து சேரா சோழா பாண்டியர்கள் இதுல வந்து பாருங்க, இந்த வி இதுலயே வந்து வனவன் வளவன் வழுதி, அதாவது வா வனவன் வளவன் வழுதி. சோ சேரன்ல வந்து வனவன் வளவன் வழுதி அப்படின்னு சொல்றாங்க, வால வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன், சோ குட்டுவன் இதுல வந்து வந்துருது. அதே மாதிரி சோழா இதுல வந்து பாத்தீங்கன்னா இளங்கோட் சென்னி அப்படிதான் வந்து நம்ம வந்து சொல்லுவாங்க, இளங்கோட் சென்னி கிள்ளி வளவன். சோ இதுலயே வந்து மாறன் வழுதி எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ரிமைனிங் பாருங்க, ஆதவன் இரும்பொறை. அதுக்கப்புறம் இதுல வந்து செம்பியன், இதுல தென்னார். சோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, வனவன் வளவன் வழுதி. அதை தவிர்த்து சேரால வந்து குட்டுவன், சேரன் செங்குட்டுவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சோழால வந்து சென்னி செம்பியன் கிள்ளி வளவன், இதுல வந்து மாறன் பெருவழுதி. சோ ரிமைனிங் இருக்கிறது ஆதவன், இதுல வந்து தென்னார், இதுல வந்து சென்னி. சோ சேராஸ் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரளா சைடு அந்த ரீஜன். ஆக்சுவலி இவங்க எல்லாருமே தமிழ்நாடு தான், பட் கேரளா பார்டர் அந்த இதுல. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தா பாண்டியர்கள் இது வந்து மதுரை சைடு. அண்ட் சோழர்கள் இந்த திருச்சி, அதாவது காவிரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம். ஏன்னா கரிகால் வளவன் வந்து அந்த கல்லணை கட்டந்து எல்லாமே அந்த ஏரியா தான். ஸோ இங்கதான் இவங்களோட ரீஜியன் வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை இங்க தரவா படிச்சுப்போம். இதை தவிர்த்து அதுல வந்து குறுநில மன்னர்களும் கேட்டிருந்தாங்க. ஸோ குறுநில மன்னர்கள்ல வந்து ஆய்னா ஆயர், அந்திரன், திதியன், நன்னன் இப்படிதான் சொல்றாங்க. அதே மாதிரி வேலிர்னா வேளாளர். ஸோ இதுலதான் வந்து அந்த கடையேழு வள்ளல்கள் பாரி காரி ஓரி பேகன் ஆய் அதியமான் நல்லி. அண்ட் கிழார்ல வந்து பாத்தீங்கன்னா கிராம தலைவர். ஸோ இதெல்லாம் நம்ம இதுல வந்து நான் ரிவிஷன் கோர்ஸ் ஒவ்வொரு டாபிக்கும் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு இதா தரேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட கண்டென்ட் தான் இதெல்லாம். ஸோ ஆய்னா ஆயர், அந்தீரன், திதியன், நன்னன், கிராம தலைவர் கிக்கி, வேலைன்னா இந்த 7 கடையேழு வள்ளல்கள். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பெட்டரா முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். அரிக்கமேடு தொல்லியல் ஆய்வுகளின் கூற்றுகளில் கீழ்கண்டவைகளில் சரியானது எது? ஸோ அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன்ல எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. அரிக்கமேடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஸோ ஃபர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ராங். நீங்க மெயினா இந்த எக்ஸ்கவேஷன்ல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது, எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, எந்தெந்த எக்ஸ்கவேஷன் எந்தெந்த பிளேஸ்ன்றதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அரிக்கமேடு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராங். எது வந்து ராங்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கரெக்ட் சொல்றாங்க, இதுவா இருக்காது. ஃபர்ஸ்ட் கரெக்ட் சொல்றாங்க, இதுவா இருக்காது. ஃபர்ஸ்ட் கரெக்ட் சொல்றாங்க, இதுவா இருக்காது. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா 2, 3, 4 கரெக்ட், 1 இஸ் இன்கரெக்ட்னு இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் தான் பாருங்க. இது ஒரு சோழர்களின் துறைமுகம். ஏன்னா வந்து இந்த சோழர்கள்னா இந்த சைடு இப்படிதான் ஆக்குபை பண்ணிட்டு வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா பாண்டிச்சேரி அந்த இடம் எல்லாம் கவர் ஆகிற இடம் இதெல்லாம்.
இத்துறைமுகம் ரோம் நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்தது. மேக்சிமம் இந்த ரோம் கிரேக்கர்கள் இவங்க கூட வந்து வாணிபம் வந்து இந்த எக்ஸ்கவேஷன்ல இருந்தவங்க பண்ணியிருக்காங்க. அரிக்கமேடு துறைமுகம், காவிரிப்பட்டினம், அகைன் அதே இதுதான் பாருங்க, அழகன் குளம் மற்றும் முசிறி துறைமுகங்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு கொண்டிருந்தது. ஏன்னா சோழர்கள் தான் இந்த காவிரிப்பட்டினம் அந்த இதோட தான் கனெக்ட் ஆகியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கரெக்ட் தான். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம லிங்க் பண்ணி படிச்சா ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ அரிக்கமேடு இதை பத்தி நான் எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன். பட் நான் ரொம்ப இதா உங்களை வந்து வேகா கொண்டு போக மாட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா புதுச்சேரி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ புதுச்சேரியில பாத்தீங்கன்னா காக்கையன் தோப், இதை வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் அகழ்வாராய்ச்சி பண்ணது யாருன்னா சர் மார்டிமர் வீலர். நம்ம வந்து இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேயே பார்த்திருப்போம். 1945 பண்ணியிருப்பாரு. கூடவே வந்து ஜீன் மேரி காசல், ஜீன் போட்டுக்கிட்டு பண்ணியிருக்காரு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோம். இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த டாலமியோட பெரிப்ளஸ் அதெல்லாம் தெரியும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்போரியம் என்று அழைக்கப்படும் போடக் துறைமுகமாக இந்த தளம் அடையாளம் காணப்படுகிறது. ஸோ அதுல சொல்ற அந்த எம்போரியம் அதுல போடக் துறைமுகம் அததான் அதுவும் இந்த அரிக்கமேடும் லிங்க் இருக்கு, போடக் துறைமுகம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது வந்து ரோமோட வணிகம் செய்தது நம்ம வந்து பார்த்தோம். அந்த பீரியட்ல ஆட்சியில இருந்தது பாத்தீங்கன்னா அகஸ்டன் சீசர். அதே மாதிரி கிரேக்கர்கள் அவங்க கூடயும் இவங்க வந்து வர்த்தகம் அதாவது இந்த இடத்துல இருந்து வர்த்தகம் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தோ பசிபிக் மணிகள் வந்து நிறைய கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு நான் இந்த 5 இன்ஃபர்மேஷன்ஸ்ல இருக்கல, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து காக்கையன் தோப், அப்புறம் சர் மார்டிமல் வீரர் ஜீன் போட்டுட்டு இருந்தாரு, போடக் துறைமுகம், அகஸ்டஸ் சீசர், அதுக்கப்புறம் இந்தோ பசிபிக் மணிகள். அடுத்து கண்ணகிக்கு டேஷால் கோயில் கட்டப்பட்டது. இந்த டாபிக் மட்டும் பாத்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தமிழ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் சில விஷயம் தமிழ்ல படிச்சுக்கோங்க. ஸோ கண்ணகினாலே வந்து இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா சேரா சோழா பாண்டிய 3 பேர் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கு. பட் பாண்டியர்களுக்கு எதிர்ப்பாதான் நின்று இருப்பாங்க. ஸோ சேரர்கள் அதுல வந்து பாத்தீங்கன்னா செங்குட்டுவன் தான் இவங்களுக்காக கோயில் கட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர் தான் வந்து இளங்கோவடிகள் அவருடைய தம்பியா இருந்திருக்காரு. ஸோ அப்ப இவர் தான் வந்து கோயில் கட்டியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் செங்குட்டுவன் பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுப்போம். இவர் வந்து நிறைய ஜெனரலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவேந்தர்கள் வந்து நிறைய குறுநில மன்னர்களை தான் வென்று இருக்காங்க. இவர் வந்து கிட்டத்தட்ட 56 இயர்ஸ் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் செப்பு ஈய நாணயங்கள் இதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தாலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது ரொம்ப முக்கியம் அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அதை தவிர்த்து இந்த டாபிக் நம்ம கொஞ்சம் தனிப்பட்டு படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். ஸோ செப்பு ஈய நாணயங்கள் இதெல்லாம் வெளியிட்டு இருக்காரு. சிலப்பதிகாரத்தின் பாட்டுடை தலைவியான கண்ணகிக்கு கோயில் எழுப்பியது இவர் தான். இது வந்து நம்ம மெட்டீரியல் இருந்து எடுக்கப்பட்டதான். ஸோ நீங்க அந்த மெட்டீரியல் நம்பி படிக்கலாம். ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்ற இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி. ஸோ இதுல வந்து பாருங்க முக்கியம் மிகுந்த சேர அரசர்கள். ஸோ யார் யாருன்னு ஜஸ்ட் தெரிஞ்சுப்போம். நமக்கு வந்து சேரன் செங்குட்டுவன் பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இரும்பொறை சேரன் இரும்பொறை, இமயவரம்பன் நெடுஞ்சிரலாதன், உதயன் சேரலாதன் இவங்கெல்லாம் முக்கியமா இருந்த சேர அரசர்கள். அடுத்து பாருங்க உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை. ஸோ உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தாலே மேக்சிமம் கல்வெட்டுகள்ல தான் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லும். அதாவது அந்த பீரியட்ல இருந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த நேரத்துல நடந்த அந்த எலெக்ஷன் ப்ராசஸ், ஜென்ரலா ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இதெல்லாமே வந்து சொல்லும். ஸோ அதே மாதிரிதான் உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனும் இதெல்லாமே வந்து சொல்லுது. ஒரு கிராம நிர்வாகம், அரசியல் அமைப்பு, தேர்தல் முறை, பராந்தகனின் நிர்வாகம். ஏன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் மெயினா அவரை பத்தி தான் வந்து சொல்லும். ஸோ 4th வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தா எல்லாமே தான். ஸோ உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த முதலாம் பராந்தகன் அவருடைய அரசாட்சி பத்தி தான் சொல்லுது. ஸோ இதுல வந்து இந்த உள்ளூர் சபை, கிராம சபை இதை பத்தி தான் மெயினா சொல்லுது. நிறைய கமிட்டிஸ் பத்தி சொல்லுது. அந்த நேரத்துல இருந்த நிறைய குழுக்கள் பத்தி சொல்லுது. அது மட்டும் இல்லாம
முதலாம் பரந்தகன் பெருமாள் கோயிலின் சுவர்களில் இந்த கல்வெட்டுகள் வந்து நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கல்வெட்டு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் அங்க வந்து அமைந்துள்ள உத்திரமேரூர் பல்லவர் மற்றும் சோழர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களுக்கு பெயர் பெற்ற ஒரு சிறிய நகரமாகும். சோ காஞ்சிபுரத்துல இந்த முதலாம் பராந்தகன் சேரா, அதாவது பல்லவர் சோழர்கள் இவங்களுடைய ஆட்சியை பத்தி தான் மெயினா சொல்லுது. இது நிறைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன் ப்ராசஸ், நிறைய கமிட்டிஸ் இதை பத்தி தான் ஜென்ரலா சொல்லுது. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கும் போது கொஞ்சம் இதா தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நமக்கு எக்ஸாம்ல கனெக்ஷன்ஸ் தான் முக்கியம். சோ இங்க தெரிஞ்சுக்கிற ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எக்ஸாம்ல கனெக்ஷன்ஸா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாருங்க, காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? காகித சங்கிலிகள் என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? நிறைய இந்த மாதிரி புக்ஸ் ஜேர்னல்ஸ் இதெல்லாம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே என்டையரா படிக்க முடியாது. அங்கங்க சில புக்ஸை வந்து இம்பார்ட்டன்டான புக்ஸ் ஒவ்வொரு ஆத்தர் பேஸ்டு சொல்றேன். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கோங்க. ஸோ காகித சங்கிலிகள் இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தா சுஜாதா ரங்கராஜன். ஸோ சுஜாதாவுடைய புக்ஸ் எல்லாம் நான் சிலது வந்து நெட்ல கலெக்ட் பண்ணி இம்பார்ட்டன்டானது கலெக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. அதுல முக்கியமானது இதுதான். இதை தவிர்த்து இன்னும் இருக்குதான். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஆனந்த விகடன்ல கற்றதும் கேட்டதும் அப்படின்னு ஒரு இதழ் ஒரு ஒரு அதாவது அதுல ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப ஜென்ரலா இந்த சிறு கவிதை சில இது மாதிரிதான் கொண்டு போவாங்க ஃபேமஸான ரைட்டர்ஸ் தான் வச்சு. அதே மாதிரிதான் குங்குமம்ல வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா பதில்கள் அப்படிதான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதை தவிர்த்து அவருடைய ஒர்க் தான் வந்து நில் கவனி தாக்கு, இப்ப வந்து இந்த ஆதலால் காதல் செய்வது, நிறைய இவருடைய ஒர்க்ல வந்து மூவிஸா கன்வெர்ட் ஆகியிருக்கும். 5வது அத்தியாயம், மீண்டும் ஜினோ, ஒரே ஒரு துரோகம், என் இனிய இந்தியா, விரும்பி சொன்ன பொய்கள், இளமையல் கோள், கொலையுதிர் காலம், சொர்க்கத்தீவு. சோ இதெல்லாமே இவருடைய முக்கியமான படைப்புகள் தான். ஸோ இதெல்லாம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. நில் கவனி தாக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இந்த மூவி பேஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவி பேஸ்டாக இருக்கிறத தவிர்த்து மீதி இருக்கிறதான் ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஏறும். ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இல்லை இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக வச்சு நீங்கள் வந்து படிக்கலாம். அடுத்து ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துக்க. அகைன் இந்த மேகசின்ஸ் பேஸ்டு தான். ஸோ ஜெயகாந்தன் வந்து பாத்தீங்கன்னா ஞானரதம். ஸோ ஆப்ஷன் டி தான். நான் பார்த்த சாரதி, தீபம், கண்ணதாசன், தென்றல், மீரா, அன்னம் விடுத்தூது. ஸோ 3, 4, 1, 2 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதுல வந்து மெயினா வந்து ஜெயகாந்தன் அண்ட் கண்ணதாசன், ஏன்னா இவங்களை பத்தி அடிக்கடி கேட்கறாங்க. அதனால இவங்களுடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம், ஏசு காவியம். ஸோ யூபிஎஸ்சில இது ஒரு புக்காவே வந்து கொடுத்துருக்காங்க. ஏசு காவியம், பகவத்கீதை, பொன்மழை, பஜகோவிந்தம் இதெல்லாம் அவருடைய முக்கியமான படைப்புகள். அதே மாதிரி ஜெயகாந்தன் சில நேரங்களில் சில மனிதர்கள், இதுக்காக அவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து 1972ல கொடுத்திருக்காங்க. முக்கியமா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்னி பிரவேசம், ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், காவல் தெய்வம் இதெல்லாம் ஃபேமஸான புக்கு. முடிஞ்சா கூட வாங்கி படிங்க. ஸோ இதெல்லாம் ஜெயகாந்தனுடைய ஃபேமஸான ஒர்க். அடுத்து கழுமலம் என்ற இடத்து போர் நிகழ்வை கூறுவது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அகநானூறு. ஜென்ரலா இந்த புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் ஒரு 400 பாடல்களை கொண்டது. ஸோ இதெல்லாம் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து அதனை தொகுத்தவர் யாரு, தொகுப்பித்தவர் யாரு, அந்த கடவுள் வாழ்த்து பாடியவர் யாரு, அதுக்கு ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கா, இந்த மாதிரி இடத்துல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் காயின் பண்றாங்க. அதே மாதிரி அந்த இலக்கியம் வந்து எந்த மன்னர்களை பத்தி பாடுது, இதெல்லாமே நமக்கு முக்கியமானது. ஸோ இதனை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தா மதுரை உப்புரு குடிக்கிடார் மகனார் உருத்திர சன்மர். தொகுப்பித்தவர் வந்து பாண்டியன் உக்கிர பெருவழுதி. அண்ட் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து மேக்சிமம் பெருந்தேவனார் தான், பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஸோ அகநானூறு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர்கள், வள்ளல்கள், வரலாற்று செய்திகள், இயற்கை வர்ணனைகள், உள்ளுரை இறைச்சி இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி சொல்லுது. 13 அடி சிற்றெல்லையும் 31 அடி பேரலையும் கொண்டதான் அகநானூறு.
இந்த நூலோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப முக்கியம், இதை தெரிஞ்சுக்கோங்க. நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகப்பாட்டு. ஸோ அகநானூறுலே அகன்னு இருக்க அகப்பாட்டு. அதே மாதிரி தொகை தொகைன்னு வருது பாருங்க, நெடுந்தொகை, பெருந்தொகை 400, அகநானூறு. ஸோ இதெல்லாம் இதனுடைய முக்கியமான பெயர்கள். இதை தவிர்த்து மற்ற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு பிடிஎஃப்ல தரேன், நீங்க படிச்சுக்கோங்க. பட் நான் மெயினா சில இன்ஃபர்மேஷன் சொல்றேன், இதை மெயினா வந்து பாத்துக்கோங்க. இந்த அகநானூறு வந்து குடவுளை தேர்தல் முறை பற்றியும் சொல்லுது, இதெல்லாம் மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யும். இது வந்து எந்த புக்ல வந்து இத பத்தி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா கலித்தொகை. மெயினா வந்து இந்த 8 தொகை, 10 பாட்டு, அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள், மேல் கணக்குல கூட ரொம்ப கேட்கறது இல்ல, 17 கீழ்கணக்கு நூல்கள் ரொம்ப முக்கியம். ஸோ கலித்தொகை இதை பத்தி ஜென்ரலா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னா, இது வந்து கலிப்பாவால் ஆன நூல் தான் வந்து கலித்தொகை. சங்க நூல்களில் ஓசை நயமிக்க பாடல்கள் அமைந்த நூல் தான் இந்த கலித்தொகைன்றது. ஸோ இதுல வந்து அதிக ஓசை கொண்டு இருக்கிறது. கற்றறிந்தார் ஏத்தும் களி அப்படின்னு இதுக்கான சிறப்பு பெயர் வந்து உண்டு. இதனை தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் பேர் வந்து தெரியவில்லை. இதெல்லாம் மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போது களினா ஜாலியா இருக்குது, நம்ம நல்லா இருக்கும்போது ஹாப்பியா இருப்போம். மெயினா வந்து எல்லா பாடல்களையும் இந்த பாளையக்களி, குறிஞ்சிக்களி, இப்ப நீங்க முல்லை பாட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா, அதாவது அகநானூறு, புறநானூறு, அதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலை 5 திணைகளை பத்தி மெயினா வந்து பாடியிருப்பாங்க. ஸோ மெயினா வந்து இதெல்லாம் ஓசை, நலந்துவனார், இதெல்லாம் மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இத வந்து மெயினா பாடியவர் ஐவர். ஸோ குறிஞ்சி இதனாலே கபிலர் தான். மருதம் அதுல பேர் வருது பாருங்க, மருதன் இளநாகனார். முல்லை சோழன் நல்லுருத்திரன். நெய்தல் நல்லந்துவனார், மெயினா வந்து கலித்தொகையை பாடி இருக்கிறவரு. பாலைனா அங்க வந்து நிறைய குற்றங்கள் அந்த மாதிரிதான் நடக்கும். சோ பெருங்கடுங்கோன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எது? ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா அந்த பீரியட்ல தான் வந்து காஞ்சிபுரம் மெயினா வந்து எஜுகேஷன் சென்டர் சொல்லுவாங்க. அதை தவிர்த்து வந்து மதுரை ஜெயின்ஸ்க்கு மெயினா. ஸோ நிறைய வந்து கொஞ்சம் கனெக்ஷன் வச்சு படிக்க ஆரம்பிங்க. இப்ப சோழ நாடு சோறுடைத்து அங்க வந்து அரிசி வந்து அதிகமா இருக்கும். பாண்டிய நாடு முத்துடைத்து அங்க வந்து முத்துக்கள் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் சேர நாடு வேழமுடைத்து எலிஃபன்ட்ஸ் அதிகமா இருக்கு. தொண்டை நாடு சான்றோடைத்து. ஸ்காலர்ஸ் அபடன்ஸா இருந்த இடம் தான் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், தர்மபுரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதெல்லாமே மெயினா இங்கதான் மலைகள் வந்து அதிகமா இருக்கும். மலைகள் எங்க அதிகமா இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய முனிவர்கள் அந்த மாதிரிதான் அதிகமா இருப்பாங்க. அதை தவிர்த்து பாண்டிய நாடு, சோ அங்கதான் வந்து இந்த மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதெல்லாமே வந்து கவர் ஆகுது. சோ அங்கதான் வந்து இந்த ஜெயின் சார்ந்த சான்றோர்கள் வந்து அதிகமா வந்து இருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியா என்னென்ன பிளேசஸ் கவர் ஆகுதுன்றத மெயினா வந்து பாத்துக்கோங்க. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார்? ஸோ இது வந்து கண்ணதாசன். ஆல்ரெடி நம்ம வந்து கண்ணதாசன் ரிலேட்டட் சில ஒர்க்ஸ் பார்த்தோம். அதை தவிர்த்து இன்னும் சில ஒர்க்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முற்று பெறாத காவியங்கள், கிருஷ்ணன் அந்தாதி, பொன்மழை, இயேசு காவியம், தைப்பாவை, பாடி கொடுத்த மங்களம், மாங்கனி, அம்பிகை அழகு தரிசனம். இதெல்லாம் ஜென்ரலா நீங்க ஏதாவது ஒரு சின்னதா வந்து ஏதாவது ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து இவரோட சுயசரிதில வந்து பாத்தீங்கன்னா வாசம்னு வருது, எனதுன்னு வருது, எனது சுயசரிதம், எனது வசந்த காலங்கள், நான் பார்த்த அரசியல், இதெல்லாமே வருது. நெக்ஸ்ட் இன்பத்துன்பத்தை ஒன்றாக ஏற்றுக்கொள்ளும் ராமனின் மனப்பக்குவத்தை எந்த மலருக்கு கம்பர் ஒப்புமை செய்கிறார்? சோ இது வந்து எந்த மலர் அப்படின்னு பார்த்தா மெயினா தாமரை. அந்த காலத்துல வந்து நிறைய அந்த தாமரை மலரை வந்து நிறைய இதுக்கு ஓமையா யூஸ் பண்ணுவாங்க. சோ தாமரை மலரை தான் வந்து இன்பம் துன்பமுக்கு கம்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ராமர் மெயினா வந்து லோட்டஸ் ஃபிளவரை கம்பேர் பண்ணியிருப்பாரு ஹாப்பினஸ் அண்ட் ஒரினஸ்க்கு. ஸோ அதை வந்து கம்பர் எடுத்து காட்டுறாரு.
ஸோ ஜென்ரலா வந்து நான் ராமாயணத்துல மெயினா வந்து எக்ஸாம் பேஸ்டா சில இந்த காண்டங்கள் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நெட்ல இருந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். ஸோ இதுல வந்து பாலகாண்டம்னா அந்த இளமை பருவம், குழந்தை பருவம். அதே மாதிரி ஆரண்யம் அப்படின்னா காடுகள். ஸோ காடுகள்ல ராமர் சீதையோட வாழ்க்கை. சுந்தரகாண்டம் வந்து மெயினா வந்து அனுமன் சீதையை மீட் பண்றது. அப்புறம் உத்தராகாண்டம் வந்து மறுபடியும் ராமராஜ்யம் வர்றது. யுத்தம்னாலே சண்டை. அதாவது கிஷ்கிந்தா காண்டம் இது வந்து சுக்ரீவன், அனுமன், ராமன் இவங்களுடைய கூட்டணி. அயோத்தியா காண்டம் இது வந்து ராமரை நாடு கடத்துதல், ராவணனுக்கு எதிரான போருக்கு அவர் தயாராகுது. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு விஷயம் படிக்கணும், ரிலேட்டட் முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் படிக்கணும்ன்றதான் என்னுடைய டார்கெட்டு. ஸோ நான் இது ராமாயணம் பேஸ்டா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்கடுத்து மருதநில நந்தா விளக்கம் என சிறப்பிக்க பெறும் சிற்றிலக்கிய வகை எது கேக்குறாங்க. ஸோ இது வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா பல்லு. இந்த நிலங்கள் சார்ந்து சொல்றது மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லு காவியம் தான். சோ பல் அப்படின்னாலே பள்ளமான நன்சை நிலங்களை குறிப்பிடுறதுதான். பல்லு வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று. அது மாதிரி தொல்காப்பியர் சொல்லப்படும் இந்த புலன் அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்லு வகையும் ஒரு இலக்கியம் சார்ந்தது. அதை தவிர்த்து இந்த திருநெல்வேலிக்கு சிறிது வடகிழக்கில் இந்த 3 ஆறு தன்புரணி ஆறு, சிற்றாறு, கோதண்டராமர் ஆறு இந்த 3 ஆறுகளையும் கனெக்ஷன் பண்றதுனாலதான் இதை வந்து முக்குடர் பல்லு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அங்குள்ள இறைவன் அழகர் மீது பாடப்பட்டதா இந்த முக்குடர் பல்லு என்றது. அதே மாதிரி சைவ வைணவம் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கும் பாடல் கொண்டதா இந்த முக்குடர் பல்லு என்றது. சோ மெயினா பள்ளமானது 96 வகை சிற்றிலக்கியம், புலன், தொல்காப்பியர் சொல்றது, அழகரை பத்தி பாடுறது இந்த 3 ஆறு. இது வந்து சைவ வைணவத்தை ஒருங்கிணைக்கிறது. அதுக்கடுத்து யாருடைய சொற்றொடர் என்பதை சரியாக அறிந்திடுக. பழங்களை அதிகம் கொண்டுள்ள மரங்களை சுற்றிலும் பறவைகள் பறந்து வருவது போல நான் மிகவும் பெரிய கரிகாலனின் அரண்மனை அவைக்கு சென்றேன். சோ கரிகாலனை பத்தி மெயினா வந்து சொல்றாங்க. சோ யார் சொல்லியிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முடத்தாம கண்ணியர். மெயினா வந்து ரீசன் வந்து இருக்கு. சோ இப்ப வந்து இந்த 10 பாட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா முடத்தாம கண்ணியர் யார பத்தி பாடியிருப்பார் பாத்தீங்கன்னா கரிகால பெருவளத்தான். சோ கரிகாலனை பத்தி பாடியிருப்பார் பொருநராற்று படையில. அதே மாதிரி கரிகால பெருவளத்தானை பத்தி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் வந்து பட்டினப்பாளையில பாடியிருக்காரு. சோ மெயினா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு வந்து முடத்தாம கண்ணியர் தான் ஆப்ஷன்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து நீங்க மத்த இது எல்லாமே வந்து படிச்சிருங்க. இதுல வந்து திருமுருகாற்று படை, நக்கீரர், செவ்வேல். சோ முருகன் வந்து வேல் வச்சிருப்பாரு. இது நக்கீரர், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப நம்ம பொருநாற்றுப்படை, முடத்தாம கண்ணியர், கரிகால் பெருவளத்தான் இதை வந்து படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சிற்ப நாற்றுப்படை, பெரும்பு நாற்றுப்படை. சோ குழந்தைங்க இளந்திரையான், குழந்தைங்க கடிக்குங்க, பெருமையா இருக்கும். சிறுப நாற்றுப்படை, நல்லூர் நத்தாத்தனார், நல்லியர். சோ நல்லவங்க எப்பவுமே சிறுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு, முல்லைனா காடு, அங்க வந்து பூதம் இருக்கும். இது எல்லாமே பாண்டியன் நெடுஞ்செழியன் தான். முல்லை, மதுரை காஞ்சி, நெடுநாள் வாடை. மதுரை காஞ்சி, மாங்குடி, மருதனார், மாமா வருது, நெடுநாள் வாடை இது எல்லாமே பாண்டியர்கள். மெயினா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நக்கீரர், நெடுநாள் வாடை நக்கீரர், திருமுருகாற்றுப்படையும் நக்கீரர் தான். குறிஞ்சிப்பட்டு கபிலர், ஆரிய அரசன், பிரகதத்தான் இது ஆல்ரெடி பார்த்த பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கண்ணன, கரிகால் பெருவளத்தான், நன்னன் செய் நன்னன், மலைப்படுகடம் அல்லது கூத்தராற்றுப்படை, பெருங்குன்றோர், கௌசிகனார். இதை தவிர்த்து புறநராற்றுப்படை இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்பதான் பார்த்தா முடத்தாம கண்ணியார். இதோட பாட்டுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான். பொருணர் அப்படின்னா என்னன்னா வேடன் தாங்கி நடித்தல் அப்படின்னு மீனிங். ஸோ மெயினா வந்து ஏற்களம் பாடுவோர் ஃபுல்லா வந்து அந்த விவசாயம் சார்ந்துதான் சொல்லுது. ஸோ இந்த பாடலே பாருங்க, சாலி நெல்லின் சிறைக்குள் வேலி, காவிரி புறக்கும் நாடு கிழவனை. அந்த கரிகாலன் அப்படின்னு வந்தாலே அந்த காவிரி அதெல்லாம் கனெக்ஷன் வந்துரும். ஸோ அதுதான். ஸோ இந்த கரிகாலன், முடத்தாம கண்ணியார், புறநராற்றுப்படை. அடுத்து நெஞ்சாற்றுப்படை என்னும் வேறு பெயர் கொண்ட 10 பாட்டு நூல் எது? சோ நெஞ்சாற்றுப்படை இத வந்து முல்லைப்பாட்டு தான் நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க சிறப்பு பெயர். இதெல்லாமே நம்ம கொடுத்த மெட்டீரியல்லே வந்து இருக்கு. இதனை பாடியவர் நப்பூதனார். இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம் முல்லைப்பாட்டு, பூதம். 10 பாட்டில் மிக சிறிய நூல் தான் இந்த முல்லைப்பாட்டு அல்லது நெஞ்சாற்றுப்படை. இது வந்து 103 பாடல்கள் கொண்டது. இரத்தல நிமித்தமும்
நம்ம வந்து ஜென்ரலா வந்து இந்த முல்லை நிலம்னாலே இரத்தலும் இரத்தல் நிமித்தமும் பாடிருப்போம். அப்புறம் இது வந்து மெயினா இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன், ஏன்னா முல்லைப்பாட்டு, மருதகாஞ்சி, நெடுநல் வாடை எல்லாமே பாண்டியன் நெடுஞ்செழியன் இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து பாருங்க, நாடோ கொன்றோ காடோ கொன்றோ அவ்வழி நல்லை வாழிய நிலனே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆடவர் ஔவையார் வந்து யார மீன் பண்றாங்க புறநானூற்று பாடல அப்படின்னு பார்த்தா ஆடவர்களை தான். இந்த கொன்றோ அந்த பாடலே வந்து பாருங்களேன், இந்த ஔவையாரோடைய புறநானூற்று பாடல் தான் இப்படிதான் வருது. ஒன்றோ ஒன்றோ நல் எவ்வழி அவ்வழி இதெல்லாமே வந்து புறநானூற்று பாடல்கள். ஸோ ஜென்ரலா அகநானூறு பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புறநானூறு இதை பத்தியும் மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புறநானூற்றுக்கு நான் மெயினா சொன்ன எல்லாத்துக்கும் கடவுள் வாழ்த்து பாடினவர் இவரை தான் இருக்காரு அப்படின்னு. ஸோ புறநானூற்று மிகுதியான பாடல்களை பாடியவர் ஔவையார், இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எதுன்னு பார்த்தா புறநானூறு தான். தமிழ் வரலாற்றின் கருவூலமும் புறநானூறு தான். அதே மாதிரி இதுல உள்ள அந்த ஆட்சி பகுதி, மன்னர்கள், குலம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த சோழர், கரிகால் வளவன், அதுக்கப்புறம் கோப்பெருஞ் சோழன், சோழர்களை பத்தி மெயினா புறநானூறு வந்து சொல்லுது. அதை தவிர்த்து இந்த ஆய், ஓய், அதியமான் இவங்க எல்லாம் குறுநில மன்னர்கள். சோ ஜென்ரலா இவங்களை பத்தி தான் மெயினா வந்து சொல்லுது புறநானூறு. இந்திய முக்கோணவியல் இது பாருங்க, ஏப்ரல் 10, 1802 சர்வே ஆஃப் இந்தியா எந்த இடத்துல நடந்திருக்கு பார்த்தா மெட்ராஸ்ல தான் வந்து நடந்திருக்கு. இந்த இமேஜ் சென்டர்ல வந்திருக்கு. ஸோ இந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே இது வந்து 1802ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன், வில்லியம் லாம்ப்டன் அவர் தான் மெயினா வந்து இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இதை வந்து சர்வே பண்ணியிருக்காரு. அடுத்து, எந்த காலகட்டத்தில் 4 கைகளுடன் கூடிய நடராஜனின் வெண்கல சின்னங்கள் பார்க்கப்பட்டன? மெயினா இந்த கோயில் கலைகள் அப்படின்னு கேட்டாலே நம்ம வந்து மேக்சிமம் சோழர்களை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவங்க பீரியட்ல தான் ரொம்ப ஃபேமஸான ஆர்கிடெக்ட் தான் வந்து இருக்கும். ஸோ கட்டடக்கலை மெயினா வந்து ஸ்டார்டிங்ல கம்மியா இருந்தாலும் அவங்களுடைய கட்டடக்கலை இப்பயும் சிறந்து பேசுற அளவுக்கு வந்து இருக்கு. மெயினா வந்து பார்த்தா இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள், ஸோ இது வந்து ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருப்பாரு 1003 இருந்து 1010. ஸோ 90 அடி அகலம் 90 அடி நீளமுடையதான் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில். 216 இது ரொம்ப முக்கியம், விமானம் கொண்டது, உயரமுடைய விமானம் கொண்டது. இதனை வந்து ராஜராஜன் தக்கணமேரு அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினா ராஜராஜ சோழன் கட்டணது. கங்கை கொண்ட சோழபுரத்தை ராஜேந்திர சோழன், இந்த பேர் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும். தாராசுரம் ஐராதீஸ்வரர் டெம்பிள 2ஆம் ராஜராஜன். ஸோ 1ஆம் ராஜராஜன் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து ராஜேந்திர சோழன், அண்ட் தாராசுரம் ஐராதீஸ்வரர் டெம்பிள் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன். திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் வந்து 3ஆம் குலோத்துங்க சோழன். சிற்பக்கலை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, வடக்கே பிரம்மா இந்த மாதிரி கோயில்கள். அதுக்கப்புறம் படிமக்கலை, அதாவது படிமக்கலைன்னா கல்லில் சிலை வடித்து செய்யறது தான், உலோகங்கள் தான் யூஸ் பண்ணி பண்றது. ஸோ மெயினா வந்து செம்பு, வெண்கலம், வெள்ளி இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. இப்பதான் நம்ம வந்து பார்த்தா அந்த நடராஜர் சிலை இதெல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அந்த நோட்ஸ் நம்ம கொடுத்ததை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க மெயினா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திணைகள் அதனுடைய கடவுள். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த திணைகள் ரிலேட்டட் பார்த்தோம். அதே மாதிரி இதுல வந்து பாருங்க, குறிஞ்சி, முல்லை, முல்லைனா பெருமாள், குறிஞ்சினாலே முருகன், மருதம்னா இந்திரன், பாலைனா காளி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2431 தான். ஸோ இதுல வந்து குறிஞ்சி முருகன் பார்த்தோம். மலையில தான் வந்து முருகர் இருப்பார், மலையும் மலை சார்ந்த இடமும். ஸோ மலைப்பகுதினா நிறைய வேட்டையாடுதல், இந்த ஹனிபி கலெக்ட் பண்றது இதெல்லாம். ஸோ அங்க வந்து மலைகள்னா நிறைய குறத்தியர் தான் இருப்பாங்க. அதே மாதிரி முல்லைனா காடு. ஸோ அங்க வந்து திருமால், அங்க வந்து கண்டிப்பா காடுனா நிறைய ஆடு மேய்க்கிற தொழில் அவங்க வந்து ஆயர் ஆய்ச்சியர் சொல்றாங்க. மருதம்னா வயல்வெளி, ஸோ வயலும் வயல் சார்ந்த இடமும் இந்திரன். ஸோ உழவன் உழத்தியார் வேளாண்மை. நெய்தல் கடல், ஸோ கடல்னா வருண பகவான் சொல்லுவோம். மீன் பிடிக்கிறது, உப்பு சேகரிக்கிறது, பரதவர் நுளத்தியர்னு சொல்றாங்க. பாலைனா அங்க வறண்ட நிலம், கண்டிப்பா வந்து அங்க நிறைய திருட்டு அதெல்லாம் தான் இருக்கும். கொற்றவை, மறவர் மரத்தியர், வீர செயல்கள். அடுத்து, மாறிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யார் யாருக்கு உரைத்தது? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மணிமேகலா தெய்வம் வந்து உதயகுமரனுக்கு சொல்றது.
மெயினா வந்து மணிமேகலை வந்து ஒரு நிலையாமையை பத்தி சொல்ற ஒரு நூல். ஜெனரலா மணிமேகலை பத்தி சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்தியாவின் நாவலந்தீவு அப்படின்னு சொல்ற ஒரு நூல் வந்து மணிமேகலை. தமிழில் தோன்ற முதல் சமய காப்பியமும் மணிமேகலை தான். பெண் துறவி மணிமேகலை கண்ணகிக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண். சோ இவங்க வந்து துறவியா ஆகியிருப்பாங்க. சீத்தலை சாதனா இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சதுதான். சொற்சுவை, பொருட்சுவை, இயற்கை வருணைகள் எல்லாமே சேர்ந்ததான் மணிமேகலை. மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்றாங்க, நாவலன் தீவுன்னு சொல்றாங்க. சமுதாய சீர்திருத்த காப்பியம், ஏன்னா இது வந்து நிறைய புத்த மதத்தை தழுவி இந்த காப்பியம் வந்து வந்திருக்கும். சோ சமுதாய சீர்திருத்தம் கொண்டது இந்த காப்பியம். மணிமேகலை விரும்பியவன் பாத்தீங்கன்னா உதயகுமரன். மணிமேகலா தெய்வம் மணிப்பல்லவத்தீவிற்கு தூக்கி சென்று 3 வரங்களை அளித்தது. சோ மத்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்க ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்க. நான் மெயினான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிட்டேன். அடுத்து ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு போரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை எடுத்து கூறியவர் யார்? சோ இதுவும் திருமூலரா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நூல்ல வந்து நிறைய நிலையாமைய பத்தி சொல்லியிருப்பாரு. சோ திருமூலர் பத்தி நம்ம வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும்னா சுந்தரநாதர் அப்படின்னு இவர் வந்து சொல்றாங்க. இந்த 63 நாயன்மார்கள் 18 சித்தர்கள் அதுலதான் ஒரு ரோல் வந்து திருமூலரும் உண்டு. இவரோட இதுதான் திருமந்திரம். அது வந்து திருமுறையில இருந்து எடுக்கப்பட்டிருக்கும். சோ இதெல்லாம் தான் மெயினா. இதை தவிர்த்து இன்னும் நம்ம நிறைய டிஸ்கஷன் பண்ண போறோம். நிறைய ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த டாபிக்கை வந்து நல்லாவே வந்து கவர் பண்றோம். சோ இதை தவிர்த்து நீங்க படிச்சதையும் நீங்க வந்து இது பண்ணணும். இது வந்து மெயினா ஒரு ரிவிஷன் பர்பஸா. இதை தவிர்த்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் தரேன், அதுக்கப்புறம் ரிவிஷன் பாயிண்ட்ஸ் தரேன். இது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்க. இதை தவிர்த்து மெயினா நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல படிச்சது எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். ஓகேவா? நம்ம அடுத்த டிஸ்கஷன்ல பார்ப்போம். தேங்க்யூ. பாண்டிய மன்னர்களுடன் தொடர்புடையது எது? சோ பாண்டியாஸ். ஓகே, பாண்டியர்கள்னாலே நமக்கு வந்து மீன் சின்னம் வந்து தெரியும். சோ அதனால மீனவர் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். சோ மீனவர் அப்படின்னு ஈஸியா வந்து சூஸ் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் எதுல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ அண்ட் சில தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வில்லுனாலே வந்து நமக்கு வந்து சேரர்கள் அப்படின்னு வந்து தெரியும். புலி வந்து சோழர்கள், வில் வந்து போவ் அண்ட் யாரோ வந்து பாத்தீங்கன்னா சேரர்கள். சோ 2 வந்து இது கண்டிப்பா இருக்காது. சோ அப்படின்னா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த பஞ்சவர் என்றதும் பாண்டியர்களை தான் குறிக்குது. சோ இதை வந்து நீங்க எக்ஸ்ட்ரா இங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா 1 and 4. சோ மீனவர், பஞ்சவர் இது ரெண்டுமே வந்து பாண்டியர்களை குறிக்கக்கூடிய பட்டங்கள். சோ எக்ஸ்ட்ரா பாண்டியர்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இவங்க வந்து இந்த தென் தமிழகம், மதுரை இந்த மாதிரி ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து தெரியும். சோ இவங்களோட சின்னம் வந்து மீன் சின்னம். இவங்களோட சின்னம் வந்து பாத்தீங்கன்னா மீன் சின்னம். இதுல வந்து முக்கியமான அரசர்கள் நெடுஞ்செழியன் ரொம்ப முக்கியமான அரசர் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் முதுகுடுமி பெருவழுதி, நன்மாறன், நெடியோன் இவங்கெல்லாம் முக்கியமான அரசர்கள். இவங்களுடைய அந்த தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா கொற்கை தான். தலையாலங்கானம் என்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேரர், சோழர், 5 வேளிர் குல அரசர்கள் எல்லாரையுமே வந்து இந்த நெடுஞ்செழியன் வந்து வின் பண்ணியிருக்காரு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து பாருங்க இவங்களுடைய சின்னங்கள். இப்பதான் நம்ம வந்து பார்த்தா பாண்டியர்கள்னா மீன்கள், சோழர்னா புலி, சேரன்னா வில்லண்டம்பு. அண்ட் இவங்களுடைய மாலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. பனம்பூ, அத்திப்பூ, வேப்பம்பூ. அண்ட் இவங்களுடைய துறைமுகங்கள். சோ இதெல்லாம் சின்னதா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப சோழர்னா சோறு உடைத்து. சோ சோறு வந்து நிறைய உறைஞ்சி போயிடும், இதனால புகார் தெரிவிக்கிறோம், அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்னா வந்து கொற்கை, மதுரையும் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சோ கொற்கை, வேப்பம்பூ. சேரர், பனம்பூ, முசிறி, தொண்டி, வஞ்சி, கரூர். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது? சோ இதுக்கான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா திருவாதிரை. சோ அப்போ வந்து நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருந்திருக்கு. அதுல வந்து முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த திருவாதிரைன்ற ஃபெஸ்டிவல் வந்து இந்த சங்கம் பீரியட்ல கொண்டாடி இருக்காங்க. இது வந்து இந்த மார்கழி மாதத்துல இந்த ஃபெஸ்டிவல் வந்து சிவபெருமானை முன்னிட்டு கொண்டாடப்பட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, இது வந்து நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் நம்பர் 1 to 20 வந்து இது ரிலேட்டட் வந்து பார்த்தோம் 10 பாட்டுல இருந்து. ஸோ அகெயின் அதே தான் ரிப்பீட் ஆகுது. ஆனா அங்க வந்து நம்ம சிங்கிள் லைனர் கொஸ்டினா பார்த்தோம். பொருணர் ஆற்றப்படை,
அதனுடைய ஆசிரியர் யாரு, அந்த மாதிரி ஏதோ கரிகாலன் அது யார பேஸ் பண்ணி பாடப்பட்டது, புறநராற்றுப்படை. சோ அதேதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்ம அங்க படிக்கும் போதே அதனுடைய ஆசிரியர்களும் நம்ம சேர்த்து படிச்சிட்டோம். அதனால இங்க வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சோ திருமுருகாற்றுப்படை. சோ திருமுருகாற்றுப்படை, முருகர், இத வந்து நான் வந்து நக்கீரர் சொல்லியிருந்தேன். குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டுனாலே கபிலர் தான். சோ அதை தெரிஞ்சாலே நம்ம வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். சாரி, ஆப்ஷன் டிக்கு தான் வந்து 3. சோ பி அல்லது சி, இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு வரும். அதுக்கப்புறம் திருமுருகாற்றுப்படை நக்கீரர். சோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். புறநர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியர். சிறுபனாற்றுப்படை நல்லூர் நத்தாத்தனார். சோ இங்க வந்து நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். இதுல வந்து பாருங்க, திருமுருகாற்றுப்படை நக்கீரர், செவ்வேல் பாட்டுடை தலைவன், பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார், கரிகால் பெருவளத்தான். அதுக்கப்புறம் சிறுவனாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், நல்லிய கோடன். நல்லிய கோடன். பெருமனாற்றுப்படை கடிலூர் குறித்திரங்கண்ணனார், இளந்திரையன். இதுல வந்து குறிஞ்சிப்பாட்டு கேட்டுதான் கபிலர், ஆரியரசன், பிரகதத்தன். மலைப்படுகிடம் மற்றதெல்லாம் ஒரு தடவை நீங்களே பார்த்துக்கோங்க. பிகாஸ் நான் நேற்று இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ட்கட் எல்லாமே வச்சு சொல்லியிருந்தேன். ஏன்னா பாண்டிய நெடுஞ்செழியன்னா முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை. ஸோ முல்லைனா வந்து பூதம் வரும், மதுரைனா மாங்குடி, நெடுநல் வாடை அது வந்து நக்கீரர். திருமுருகாற்றுப்படை, நெடுநல் வாடை, இது ரெண்டுமே நக்கீரர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பட்டினப்பாலை, பெருமனாற்றுப்படை கடிலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ இதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து இது வந்து சரியான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்சலேனியஸ் தான். பிகாஸ் நான் தேடின வரைக்கும் இது எங்க எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க வந்து சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாருங்க, வேதாந்திகள். வேதாந்திகள் இதுல வந்து வேதாந்திகள் அப்படின்னா பிரம்மா அப்படின்னு மீனிங். அதே மாதிரி நையாயிகள். ஸோ நையாயிகள்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் இதுல டிசிப்ளினா இருப்பாங்க. அண்ட் ஜெயினர். ஸோ இது ரெண்டுமே வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் தான் வந்து கரெக்ட். மீமாம்சகர் கர்மா. ஸோ இது நானும் வந்து தேடின வரைக்கும் இப்ப நையாயிகள் அவங்க வந்து இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங் இதுல வந்து பெட்டரா இருப்பாங்க, பகுத்தறிவுல. அந்த மாதிரி ஜெயினா நான் வயலன்ஸ் செல்ஃப் டிசிப்ளின்ல பெட்டரா இருப்பாங்க. இது நான் கொஞ்சம் இன்டர்நெட்ல இருந்தா கலெக்ட் பண்ண. ஸோ ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அங்க கொடுத்துல அந்த 2 வேர்ட், இது 2 வேர்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சோழர்களே ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய இந்த மூவேந்தர்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து காயின் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல கேட்கறாங்களோ அது ரிலேட்டட் எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வருவோம். ஸோ இதுல வந்து பாருங்க, பராந்தகவன் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ராஜராஜா தெரியும், அதுக்கப்புறம் தான் ராஜாதி ராஜான்னு தெரியும். ஸோ இந்த இது ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணாலே இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம். ராஜராஜாக்கு அடுத்துதான் ராஜேதி ராஜா, இதுக்கு நடுவுல வந்து ராஜேந்திர சோழா வந்து வந்திருப்பாரு. இதுக்கப்புறம் தான் முன்னாடி பராந்தகா, பின்னாடி குலத்துங்கா, இந்த மாதிரிதான் வந்திருப்பாங்க. நம்ம நேத்தே வந்து இந்த கோயில்கள் வந்து பார்த்தோம்ல. ஸோ அதுலேயே வந்து நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ராஜராஜா கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில், ஐராதீஸ்வரர் கோயில், இந்த மாதிரி. ஸோ அந்தந்த ரூலர் படிதான் அதை வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இதுல வந்து பாருங்க, கரிகால சோழா தான் ஃபர்ஸ்ட் வராங்க. நெக்ஸ்ட் விஜயாலய சோழா, அப்புறம் ஆதித்ய சோழா. இதுல வந்து பராந்தகா, ராஜராஜாக்கு அடுத்துதான் முதலாம் ராஜேந்திர சோழா, இவங்களுக்கு அடுத்துதான் ராஜாதி ராஜா, ராஜராஜா, ராஜேந்திர ராஜா, ராஜாதி ராஜா, குலத்துங்க ராஜா. ஸோ இவங்களுக்கு முன்னாடிதான் கரிகாலன், விஜயாலயா, ஆதித்யா, பராந்தகன். ஸோ ஜென்ரலா சோழர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும். வளவன்ல வந்து கரிகால் வளவன், கிள்ளி வளவன் ஃபேமஸ். அதே மாதிரி வந்து சென்னியில வந்து இளஞ்சேட் சென்னி, அண்ட் கிள்ளியில வந்து பெருநர் கிள்ளி, கோஞ்செங்கானன். ஸோ இவங்கெல்லாம் ஃபேமஸ். அதுக்கப்புறம் இவங்களுடைய சின்னம் வந்து புலி. அப்புறம் இவங்க பீரியட்ல வந்து செப்பு நாணயங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அண்டு இவங்க வந்து உறையூர், அதான் நம்ம வந்து பார்த்தோம்ல உறையூர், அதான் அந்த சோறு உடைத்து, திருச்சிராப்பள்ளி, அத்திப்பூ, இதெல்லாம் பார்த்தோம். ஸோ காவிரி ஆறு, கரிகாலன், இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். பூம்புகார். ஸோ இதுதான். நெக்ஸ்ட், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என பாடியவர் யார்?
சோ இது வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர். அதாவது இந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இந்த சைவ சமயத்தினர் இவங்கள்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ நம்ம வந்து எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல கேக்குறாங்களோ அதுல இருந்து நம்ம படிச்சுக்கிட்டே வருவோம். சோ திருநாவுக்கரசர் இவர் வந்து மருநீக்கியர் சொல்றாங்க. இந்த பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஏரியாஸ்ல அதிக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. வாசிகர், அப்பர் இந்த பேர் தான் ரொம்ப முக்கியம். ஆளுடைய அரசு, தாண்டகவேந்தர், தர்மசேனர், இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்பூதி அடிகள். திருநாவுக்கரசரையே இறைவனாக வழிபட்டவர் யாருன்னு கேட்பாங்க, அப்பூதி அடிகள். அப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் சமண மதம் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய தமக்கை திலகவதியால தான் சைவத்துக்கு மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம முதலாம் மகேந்திரவர்மன் அவரையும் சமணத்துல இருந்து சைவத்திற்கு மாற்றி இருக்காரு இவரு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இவருடைய பிறந்த ஒரு திருவாமூர். சோ அவரோட நேமு அப்பூதி அடிகள். இவரை இறைவனா வணங்கி இருக்காரு. சமணத்துல இருந்து சைவத்துக்கு மாறி இருக்காரு. முதலாம் மகேந்திரவர்மனையும் மாத்திருக்காரு. சோ இதெல்லாம் திருநாவுக்கரசர் பத்தி கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ராஷ்டிரகூடர்களின் தேசிய சின்னம் என்ன? சோ ராஷ்டிரகூட்டாஸ் இவங்களுடைய ராயல் எம்ப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா தங்க கழுகு, கோல்டன் ஈகிள். சோ ராஷ்டிரகூட்டாஸ் இவங்களுடைய அந்த ரீஜியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்கான் ரீஜியன், இதெல்லாம் அதாவது இந்த கர்நாடகா அந்த ஏரியா தான் சொல்லுவாங்க, டெக்கான் பிளாட்டியூ. ஸோ இவங்களோட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோரா கைலாஷா டெம்பிள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் எல்லாமே இவங்களோட தான். அண்டு இவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துசம், புத்திசம், ஜெயினிசம் இந்த மாதிரி எல்லா மதத்தையும் ஆதரிச்சிருக்காங்க. அண்ட் லோக்கல் கவர்னன்ஸ், ரெவன்யூ கலெக்ஷன் இது எல்லாமே இவங்க பீரியட்ல வந்து இருந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ராஷ்டிரகூட்டாஸ் பத்தி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பேஸ்ல. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இதுவும் ஒரு மேட்ச் டைப் தான். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். இதுல வந்து ஆழினா நம்ம வந்து கடல் சொல்லுவோம். ஆனா இங்க வந்து தேர் சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. நற்றிரம், அதாவது நற்றிரம்னா அறம், நல்லது. சோ அறநெறி. சோ சிக்கு வந்து 4. இந்த இதுதான். இமையவர், இமையவர்னா தேவர். தார்கன்னா அரக்கன். ஓரளவுக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ் படிக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே வந்து தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த எக்ஸ்கவேஷன்ஸ், எந்தெந்த எக்ஸ்கவேஷன்ல என்னென்ன மெயினா கிடைச்சிருக்கு. ஸோ தஞ்சாவூர் அகழ்வாராய்ச்சி இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு. கீழையூர் அகழ்வாராய்ச்சி இதுல வந்து புத்த மத மையம் கிடைச்சிருக்கு. திருக்கம்புலியூர் அகழ்வாராய்ச்சி இதுல வந்து காவேரியின் கலாச்சாரம். உறையூர் அகழ்வாராய்ச்சி ரோமானியர்களின் தமிழர்களும் இடையே உள்ள வணிக தொடர்பு. சோ உறையூர்னாலே வந்து சோழர்கள் நம்ம வந்து பார்த்தோம். சோழர்கள் வந்து ரோமானியர்களுடைய இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழர்னா சோழர்கள், இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ நம்ம வந்து டிக்கு வந்து 3 அப்படின்னு கெஸ் பண்ணா ஓரளவுக்கு இந்த இதை வந்து நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். சோ நான் இதுல வந்து அகழ்வாராய்ச்சி அப்புறம் அது ரிலேட்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதை வந்து நான் மெயினா கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி ஒரு 5 அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு பிரிண்டா கூட நீங்க இதை வந்து ஓகே, இதை வந்து பிரிண்ட் வந்து போட முடியாது. டெய்லி ஒரு 5 மாதிரி நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியில வந்து கொர்க்கை, பாஞ்சாலங்குறிச்சி. தூத்துக்குடினா நிறைய உப்பு கிடைக்கும், கடல் இருக்கும். ஸோ பாஞ்சாலங்குறிச்சி, கொர்க்கை இதெல்லாம். காஞ்சிபுரம்ல வந்து பாத்தீங்கன்னா வசவாமுத்திரம், அதுக்கப்புறம் பல்லவா மேடு, ஏன்னா பல்லவாஸ் வந்து காஞ்சிபுரம்ல தான் இருந்தாங்க. அப்புறம் ஆனைமலை, கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர்லயே வந்து முள்ளுவாம்பட்டி இந்த அகழ்வாராய்ச்சி தான் இருக்கு. கீழடி, சிவகங்கை, நியர் மதுரை. இந்த மாதிரி முக்கியமானது எதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பூம்புகார், நாகப்பட்டினம், கொடுமணல், ஈரோடு, பழையறை, தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், அரியலூர். இந்த மாதிரி முக்கியமானதான் பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிறத ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் வந்து விடுங்க. ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் தான் வச்சாதான் நம்மளால இதை தான் இது பண்ண முடியும். ஸோ முக்கியமானது இதெல்லாம் மெயினா வந்து பார்த்துக்கோங்க. மாங்குளம், மதுரை, தரங்கம்பாடி, நாகப்பட்டினம். அடுத்து இதுவும் கல்வெட்டு ரிலேட்டட் தான். இதுல வந்து எந்த கல்வெட்டு மதுரா அதனுடைய ரிலேட்டான கல்வெட்டு அப்படின்னு கேக்குறாங்க. சோ சித்தர் மலை கல்வெட்டும் அழகர் மலை கல்வெட்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதுரா இன்ஸ்கிரிப்ஷனோட கனெக்டட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கான ஆன்சர் வந்து A and B தான். சோ
இது ரிலேட்டட் நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் வந்து சர்ச் பண்ணா ரொம்ப கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மதுரை இன்ஸ்கிரிப்ஷன் சித்தர் மலை அழகர் மலை கல்வெட்டோட கனெக்ஷன் இருக்கு. தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடி வெல்லும். ஸோ இது வந்து பாஞ்சாலி சபதத்துல பாரதியார் வந்து பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்துல இந்த வார்த்தை வந்து வருது. இதனை வந்து யார் சொல்லி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ யார் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தான் சொல்லியிருக்கும். இந்த பாஞ்சாலி சபதம் சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1912 14 வரைக்கும் இது வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து பாரதியார் பாண்டிச்சேரியில இருக்கும்போது மெயினா இதை வந்து வெளியிட்டு இருக்காரு. இது வந்து மகாபாரதத்துல இருந்து மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எழுதப்பட்டிருக்கும். சோ இந்த இயரு மகாபாரதம் பாண்டிச்சேரியில இருந்து எழுதிக்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பின்வரும் தொடரை படித்து சரியானதை தேர்ந்தெடுக்கும். சோ இது வந்து இந்த நாயக்கர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நாயக்க மன்னர்கள் ஆட்சியில் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்தா ரொம்ப பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா அதுல சில பேசிக்கா ஜென்ரலா சில ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும். ஸ்பெசிபிக்கா வந்து இந்த பிளேஸ் இந்த ரூலர் அந்த மாதிரி சொல்ற இடத்துலதான் நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். ஜென்ரலா இப்ப இதுல வந்து பாருங்க, கல்லால் இசையை எழுப்பும் கலைஞர்களின் கைவண்ணம் கண்டு பன்னாட்டு அறிஞர்களும் வியந்து போற்றுகின்றனர். இதெல்லாம் ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும். நாயக்க மன்னர்களின் ஆட்சியில் உருவான வியத்தக அமைப்பு இசைத்தூண்கள் ஆகும். சோ இந்த மாதிரி ஒரு ஆட்சியாளரை பத்தி அவங்க பீரியட்ல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா அதுவும் மேக்சிமம் கரெக்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்க பீரியட்ல இதெல்லாம் இல்லைன்ற ஒரு இது வந்து வந்துடக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கு அடுத்தது பாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் பல சிறு தூண்கள் உள்ளன. இதில் ஒவ்வொரு சிறு தூண்களும் இசை ஒலி எழுப்புவதை காணலாம். சோ இசை பேஸ்டு. சோ இதுவும் வந்து கரெக்ட் தான். ராமேஸ்வரம் அர்த்தநாதீஸ்வரர் கோயிலில் உள்ள தூண்களில் 7 ஸ்வரங்கள் ஒலிக்கப்படுவதை கேட்கலாம். சோ இதுவும் இசைதான். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. அர்த்தநாதீஸ்வரர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இல்ல. சோ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 and 3 தான் வந்து கரெக்ட். அப்ப இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா திருச்செங்கோடு, திருச்சியில தான் வந்து இருந்திருக்கு. இந்த கோயில கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து சோழா, நாயக்கர்கள், பாண்டியர்கள் எல்லாருமே வந்து கலந்து இருக்காங்க. சோ திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து திருச்சி கிடையாது, திருச்செங்கோடு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்காங்க. ராமேஸ்வரம் கொடுத்திருக்காங்க, அதனால அது வந்து ராங். சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப் இருந்தா ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஜென்ரலா இல்ல ஸ்டேட்மெண்ட் மேக்சிமம் கரெக்டா இருக்கும். அண்ட் ரூலர் பத்தி ஏதோ ஒரு விஷயம் அவங்க இதுல வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அதுவும் கரெக்டா இருக்கும். சோ அந்த ஸ்பெஷல் ரிலேட்டடா ஏதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. இப்ப அந்த இதுல இசை கொடுத்திருந்தாங்க, அது கரெக்ட். ஆனா அங்க வந்து ஸ்பெசிபிக்கா அந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஓரளவுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம வந்து கரெக்ட் அடிக்க பார்க்கணும். சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நம்ம கரெக்ட்னு ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து கரெக்ட்னு. இப்ப இந்த 2 இதுலதான் நமக்கு வந்து டவுட் வந்து வரும். சோ மதுரைனாலே மீனாட்சி அம்மன் கோயில் நமக்கு வந்து தெரியும். சோ இந்த இடத்துலயும் இதை வந்து கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த 4th, சோ இந்த இடத்துலதான் நமக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 3rd வந்து இல்ல, அதனால இதை வந்து நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். இந்த B and C ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வரும். இந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு படிக்கிறத வச்சு கொஞ்சம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்ல வர்றதான் நீங்க வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணி கேன்சல் பண்ண பாருங்க. சரியான விலையை தேர்ந்தெடுக்க. இதுல வந்து சோழர்கள் பத்தி கேட்டிருக்காங்க. அசோக கல்வெட்டில் சோழர்கள் பற்றி முதல் முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ அசோகா இன்ஸ்கிரிப்ஷன்ல சோழர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் சுதந்திர அரசாக அவர்கள் விளங்கினார். இதெல்லாம் அவங்கள பத்தி ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் சொல்றாங்க. சோ கண்டிப்பா இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும். கன்னியாகுமரி கல்வெட்டுகள் மற்றும் அன்பில் சாசனமும் சோழர்கள் பற்றிய தகவல்களை கூறுகிறது. சோ அசோகா கல்வெட்டு, கன்னியாகுமரி கல்வெட்டு எல்லாமே வந்து சோழர்கள் பத்தி சொல்லுது. சோ இது எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஓகே, இந்த சோழர்கள் இவங்க ரிலேட்டட் வந்து பாத்தீங்கன்னா சில சான்றுகள் வந்து நான் இதுல கொடுத்திருக்கேன். லைட்டன் செப்பேடுகள், ஆனைமங்கலம் செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள், அதுக்கப்புறம் திருவாலங்காட்டு செப்பேடுகள். சோ இதுதான் வந்து சோழர்கள் பத்தி சொல்ற சில சான்றுகள். அதுக்கு அடுத்தது வந்து இந்த சோழ பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருந்திருக்குன்னா சிறிய பிரிவு எல்லாம் கிராமமா இருந்திருக்கு. இந்த கிராமம் எல்லாம் ஒண்ணு சேரத நாடு, நாடெல்லாம் ஒண்ணு சேரத வளநாடு,
பல வளநாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த மண்டலம் சொல்றாங்க. சோ நான் சோழர் பத்தி என்டையர் கண்டென்ட்டே எடுத்தாந்து இங்க வந்து கொடுக்க முடியாது. நான் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலேட்டட் கனெக்ட் ஆனதை எடுத்தாந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்னதா நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டட் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து 9 மண்டலங்கள் வந்து இருந்திருக்கு. சோ அது என்னென்ன மண்டலம் என்றதை லைட்டா வந்து பாத்துக்கோங்க. இந்த ஏரியால ரொம்ப கொஸ்டின் இது வரைக்கும் காயின் பண்ணது இல்ல. சோ ஜஸ்ட் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். சோழ மண்டலம் திருச்சி சார்ந்தது, ராஜராஜ பாண்டி மண்டலம் பாண்டிய நாடு, ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு, மும்முடி சோழை மண்டலம் இலங்கை, முடிகொண்ட சோழை மண்டலம் கங்கப்பாடி, நிகரிழி சோழை மண்டலம் நுளாம்பாடி, அதிராஜராஜ சோழ மண்டலம் கொங்கு நாடு, மலை மண்டலம் கேரளம், வேங்கை மண்டலம் கீழை சாளுக்கிய நாடு. அடுத்து ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி. சோ கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்ற சங்க இலக்கியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம கண்ணகி அப்படின்னாலே சட்டுன்னு வந்து சிலப்பதிகாரம் அதுல மட்டும்தான் சொல்லி இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா நற்றிணை. சோ நற்றிணையில ஏதான் இந்த எய்திலாளன் கவலை கவற்ற ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ இதுக்கான மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க கொடுத்த தப்பான தகவல்னால was deeply hurt by himself as a woman who pulled out. அதனால ஒரு சிட்டியே வந்து எரிக்கிற அளவுக்கு ஆகி இருக்கு. சோ இத பத்தி நற்றிணையில வந்து சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா நற்றிணை பத்தி சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுப்போம். நன்மை பிளஸ் திணை நற்றிணை. சோ இது பேர்ல வந்து இருக்கு சிறந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்றதுன்னு. இது 8 தொகை நூல்கள்ல ஒன்று. 9 அடி முதல் 12 அடி வரை இதனுடைய பாடல் வரிகள் வந்து இருக்கு. இதனுடைய மேக்சிமம் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி 8 தொகை 10 பாட்டு இதுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனாரா தான் இருக்காரு. அண்ட் தொகுத்தவர் பாத்தீங்கன்னா பாண்டிய மன்னன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. தொகுப்பித்தவர் பேர் வந்து தெரியவில்லை. சோ நற்றிணை பத்தி மெயினா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததா பாருங்க, இவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சோ ஓரளவுக்கு மதுரை அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து கீழடி அப்படின்னு போயிடலாம். அதுக்கடுத்து இது வந்து வைகை ஆற்று இது. அதுக்கப்புறம் இது வந்து திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்க அமைந்துள்ள நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுகிறார். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுக்கான ஆன்சர் வந்து கீழடி தான். ஏன்னா குடும்பனால் நம்ம வந்து ஈரோட ஆல்ரெடி வந்து பார்த்தோம். அழகன் குளம். சோ அழகன் குளம் வந்து எந்த ஏரியா அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம். சோ கீழடி மதுரையில இருந்து ராமேஸ்வரம் செல்லும் நெடுஞ்சாலையில் சிலைமான் என்ற ஊருக்கு அருகில் கீழடி உள்ளது. இங்கே பள்ளி சந்தை திடல் என்று அழைக்கப்படும் பரந்த தென்னந்தோப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க அகழ்வாராய்ச்சி பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் வழிகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மட்கல ஓடுகள். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஏரியால இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. செம்மணி கற்களான அணிகள், முத்து, இரும்பு இதெல்லாம் ஜென்ரலா ஒரு இதுல எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது கிடைக்கும். பட் ஒரு தடவை இதெல்லாம் ஒரு ரீடு விட்டுக்கோங்க. நான் மெயினா இந்த பிளேஸ் பேஸ்ட் ஆன் சொல்றேன். அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோமானியர்கள் இவங்க கூட இவங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல கிடைக்கப்பட்ட அந்த சான்றுகள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் கொடுமணல் ஈரோடு. அடுத்து மடன் வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சோ இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா அனுத்தமா. இதுல வந்து அம்பை என்ற பேர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து 2021 வாங்கியிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை என்ற ஒரு நாவல் சிறுகதைக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்து மேலாண்மை பொன்னுசாமி சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற படைப்பு எது? சோ இது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து மின்சார பூ. அடுத்து அன்பு சிவமிரண்டென்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? சோ இந்த சிவன் அப்படின்னு வந்தாலே இந்த திருமூலர் இவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா இவரெல்லாம் இந்த சைவ சமயத்தை ஃபாலோ பண்ணவர். நம்ம ஏற்கனவே போன இதுல 20th கொஸ்டின் திருமூலர் பத்தி தான் பார்த்தோம். திருமந்திரம் இவர் ஒரு சித்தர், நாயன்மார்கள்ல ஒருத்தவர். சோ தமிழர் வேதம் என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருமந்திரம் தான். தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? இது வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா
இந்த 3 இசை கொண்டதுதான் வந்து சிலப்பதிகாரம். சோ இதுக்கான ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். சோ சிலப்பதிகாரம் இதுக்கான வேற வேற பேர் தான் வந்திருக்கு. ஒற்றுமை காப்பியம், மூவேந்தர் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முதல் காப்பியம், தேசிய காப்பியம், முத்தமிழ் காப்பியம், சமுதாய காப்பியம், இந்த மாதிரி பல பேர்கள் வந்து சிலப்பதிகாரத்துக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இரட்டை காப்பியங்கள்னு சிலப்பதிகாரம், மணிமேகலையை சொல்லுவாங்க. இதை தவிர்த்து இங்க வந்து நமக்கு வந்து மணிமேகலை சொல்லியிருக்காங்க. சோ மணிமேகலை வந்து வேற என்னென்ன பேர் மணிமேகலைக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம், மணிமேகலை துறவு, பௌத்த காப்பியம் அப்படின்னு மணிமேகலைய வந்து சொல்றாங்க. அதை தவிர்த்து வேற என்ன இங்க ஆப்ஷன், நீலகேசி, குண்டலகேசி. சோ அதை பத்தி ரொம்ப இல்ல, மத்த இதுதான் இருக்கு. சிவக சிந்தாமணி, மனநூல், முக்தி நூல், காமநூல், இயற்கை தவம் அப்படின்னு சொல்றாங்க. கம்பராமாயணம் எல்லாம் வந்து அந்த ராமனை பேஸ் பண்ணி, கம்பரை பேஸ் பண்ணி அந்த பேர்ல இருக்கும். பெரிய புராணம், இதுலயும் புராணம், சேக்கிழர், திருத்தொண்ட புராணம், தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம், பட்டினப்பளை, வஞ்சி, நெடும்பாட்டு, மலைப்படுகணம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். கூத்தராற்றுப்படை 10 பாட்டுல வந்து பார்த்தோம். முல்லைப்பாட்டு, பெருங்குறிஞ்சி, நெஞ்சாற்றுப்படை இதுவும் ஆல்ரெடி பார்த்தோம். குறிஞ்சி பாட்டை வந்து காப்பிய பாட்டுன்னு சொல்றாங்க. மத்ததெல்லாம் திருக்குறள் நமக்கு வந்து தெரியும். சோ இதுதான். அடுத்து மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார்? இது வந்து யாரும் பாத்தீங்கன்னா பூசலார். சோ இதுதான் நம்ம வந்து அடுத்த டிஸ்கஷன்ல இன்னும் தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து இது வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 to 40 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருப்போம். இதுலயும் வந்து ஒரு 30 to 40 இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த டாபிக் ரிலேட்டட். இன்னும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அண்ட் நம்ம கொடுத்த ரிவிஷன் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ், ரிவிஷன் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் இது பண்ணுங்க. அண்ட் ஸ்கூல் புக்ல நீங்க படிச்சதை கண்டிப்பா வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.